நல்வாழ்த்துக்கள். நம்ம அடுத்தடுத்து முத்ராக்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய முத்ராக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாயு முத்ரா பற்றி நம்ம பேசலாம். வாயு முத்ரா. இதில் இந்த வாயு முத்ரா அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு உயிரை நிறைய பேர் வெறும் காற்றுன்னு நினச்சிட்ருக்கிறாங்க. நம்ம அந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இன்னொரு பேரையும் நம்ம வச்சுக்கலாம். அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளாக இருக்கும்ல, அதுக்கு பிராணன் அப்படிங்கிற பேரை கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த பிராணன் உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புக்குள்ளே 10 விதமாக அது பிரியுது. 10 விதமாக பிரிகிறது மட்டும் இல்லை, 10 விதமான வேலைகளையும் அது செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம உடம்பில் செரிமானம்னா அதுக்கு ஒரு வாயு இருக்குது. ரத்த ஓட்டம் நல்லா ஓடணுமா அதுக்கு ஒரு வாயு இருக்குது. கீழுள்ள ரத்தம் மேலே போகணுமா அதுக்கும் ஒரு வாயு இருக்குது. நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நீங்கணுமா அதுக்கும் ஒரு வாயு இருக்குது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா இயங்கணுமா அதுக்கும் ஒரு வாயு இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இந்த வாயு அப்படின்னு நம்ம எடுத்தாலே, பிராணன் எடுத்தாலே நிறைய இருக்குது. அதனால் நம்ம சிம்பிளாக பொதுவாக வாயு முத்ரா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அடுத்ததுலேயே 10 விதமான முத்ராக்கள் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பிராணன் சொன்னோம்னா உடம்புல பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பிரியுது அப்படின்னு பார்த்தா, பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன், நாகன், கூர்மன், இந்த மாதிரி ஒரு 10 விதமான வாய்க்களாக பிரியுது. இதில் 5 விதமான வாயுக்கள் உடம்போட இயக்கத்துக்கும், 5 விதமான வாயுக்கள் உடம்பை நிர்வகிக்கிறதுக்குமா 10 இருக்குது. இன்றைக்கி நம்ம நார்மலாக ஒரு வாயு பற்றி நம்ம பேசலாம். வாயு பற்றி நம்ம பேசுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக உட்காந்துருப்போம், கால் மடக்கி நீட்டுறது கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உட்காந்துருப்போம், ஆனால் சுறுசுறுப்பு இருக்காது. ரொம்ப சோர்வாக, ரொம்ப டயர்டாக அது மாதிரி இருப்போம். சாப்பிட்டா ஒழுங்காக செரிமானமாகி காற்று என்னவாகாது, வெளியேறாது. இந்த மாதிரி வாயு தொல்லைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக, வாயு தொல்லைங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா முகவாதம் கூட பார்த்திங்கன்னா வாயு ஒழுங்காக இயங்கலை அப்படின்னு சொன்னால் முகவாதம் கூட வந்துடும். இந்த மாதிரி வாயு, அதான் நம்ம உயிர் தானே நமக்கு முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காரே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டயர் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், காற்று அடிக்கணும். ஏன்னா அது காற்று இறங்கிட்டுருக்கோம். இல்லைன்னா டயர் ஒரு நாளைக்கு என்ன ஆகிடும், பஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் உடம்பு. இந்த உடம்பில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல உள்ள அந்த வாயுக்கள் பிரிஞ்சு உடம்பு ஃபுல்லாக நல்லா வேலை செய்யணும். அப்போ தான் அந்த வாயு நம்ம உடம்பு ஃபுல்லாக உயிரோட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஒரு எங்கேயுமே ஒரு ஆற்றலை, நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாம எதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியுமோ, எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த வாயு இருந்தால் தான். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி, முதுகு வலி அப்படிலாம் நம்ம சொல்கிற மாதிரிங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாயு சம்மந்தப்பட்டது தான். அது முத்ரா என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், இதை நம்ம எப்படி வச்சா இதுக்கு பேர் சின்முத்ரா. இந்த சின்முத்ரா போடப்போ வாய்க்கள், எல்லா வாய்க்களுமே சமமான நிலையில் நம்ம உடம்புல பரவும். இதனால தான் சாதாரணமாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்முத்ராவை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த சின்முத்ரா போடுறப்போ இதயத்துலேருந்து உள்வாங்கி உடம்பு ஃபுல்லாக அந்த காற்று என்ன பண்ணி கொடுக்கும், அது நல்லா பரப்பி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிராணமுத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிராணமுத்ரா இது 10 விதமான வாய்க்குள்ளே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் இந்த பிராணம் உள்ளே போய் உடம்புக்குள்ளே வேலை செஞ்சதுன்னா இதுவே 10ஆக பிரிஞ்சு உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யும். தனிப்பட்ட பிறகு நம்ம வாயு முத்ரா மட்டும் நம்ம சிம்பிளாக எடுத்து பார்த்தோம்னா, இந்த விரலை இப்படி உள்ளே மடக்கி இப்படி வச்சா அதுக்கு பேர் என்னது, வாயு முத்ரா. கேஷுவலாக இப்போ நார்மலாக நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், கால்கள் நல்லா நீட்டி இது பண்ணணும், அஜீரண கோளாறு வரக்கூடாது, வாத நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வாயு முத்ராவை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த வாயு முத்ராவில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு முகம் நல்லா டக்குன்னு நம்ம யாரையும் பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு நம்ம கருப்பாக இருக்கிறோம், சிகப்பாக இருக்கோம், மூஞ்சி அப்படின்னா, ஆனால் வாயு முத்ரா போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போட்டு யாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும். அதே நமக்கு ஒரு முதல் விஷயம். எப்போல்லாம் இந்த வாயு முத்ரா போடலாம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் எம்டியாக இருக்கிறப்ப போடலாம், காலையில் எந்திரிச்சோன்னு போடலாம், ஈவினிங் ரொம்ப டயர்டாகிட்டா போடலாம், இல்லை நமக்கு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் போடலாம். ஆனால் குறைஞ்சது நம்ம குறைஞ்சது 21 நிமிஷம் போடணும், இல்லைன்னா 40 நிமிஷம் வரைக்கும் போடலாம். டைம் இருக்குதா, 40 நிமிஷம் வரைக்கும் போடலாம். இந்த முத்ரா நம்ம போட்டு பழகணும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போயிடும். இங்கே பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம சொன்னோம்னா 5 விரலுக்கு நம்ம ஒவ்வொரு பவர் சொல்லியிருக்கோம். நெருப்பு, காற்று, ஆகாயம்,
நீளம் நீரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி விளக்க சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காற்று அப்படிங்கிறது இந்த நெருப்போட வைக்க போகிறப்போ அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வாயு முத்திராக்கு பதில் சின் முத்திராவை என்ன பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு முத்திராவுமே போட்டால் ஒரு 40 நிமிஷம் போடுறது நல்லது. முடியலையா பிரித்து கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல பிரித்து போட்டுக்கலாம். இந்த முத்ராவை நம்ம எந்த ஆசனத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வஜ்ராசனத்துலேயும் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம சுகாசனாலையும் பண்ணலாம். பத்மாசனாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். நம்ம வஜ்ராசனம் இல்லைன்னா சுகாசனா இல்லை சேர் மேலே மைத்திரி ஆசனான்னு சொல்லுவாங்க, சேர் மேலே உட்காந்துக்கிறது. இந்த மாதிரி ஆசனங்களை உட்காந்து என்ன பண்ணலாம், இந்த வாயு முத்ராவை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வரிசையாக கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுவோம். இப்போ நம்ம வாயு முத்ரா யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வயிறு உப்பிசம் அது தீரும், அஜீரணம் தீரும், இந்த கழுத்து வலி, முதுகு வலி, கீழ் வலி அது தீரும். அப்புறம் பிடிப்புகள் நம்ம அந்த மூட்டுக்கு மூட்டு பிடிச்சிருக்கும் பாருங்களேன், மூட்டுக்கு மூட்டு பிடிச்சிருக்குது அது எல்லாம் என்ன ஆகும், இதில் குணமாகும். அது மட்டும் இல்லை, சுறுசுறுப்பு ஏறும். மொத்தமாக பார்த்திங்கன்னா வாயு முத்ராங்கிறப்போ இந்த மாதிரி பலன் மட்டும் கிடையாது, நம்ம உயிர் ஓட்டமும் ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் கூட என்னவாகும் இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பிரித்து சொல்ல முடியாது, வாயு இல்லாமல் நமக்கு உடம்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம வாயு முத்ராங்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம காலையில் ஒருவேளை சில பேருக்கு 3 மணிக்கெலாம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் போட்டோம்னாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நுரையீரலுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது, அக்யூரேட்டாக இருக்கும். சாயந்தரமும் யூஸ் பண்ணலாம் 3 to 5, அதாவது நல்லா நம்ம சாப்பிட்டது நல்லா ஓரளவு செரிமானமாகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த வாயு முத்ராவை யூஸ் பண்ணிக்கலாம். நல்வாழ்த்துக்கள்.